بالعالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم قوموا ليلها وصوموا نهارها صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பெயரால் துவங்குவோமாக. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இந்த புனிதமான இரவில் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வீற்றிருக்கிறோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறபடி அல்லாஹு தஆலா இந்த இரவினுடைய கைரு பரக்கத்துகள் எவ்வளவெல்லாம் வைத்திருக்கிறானோ, அவன் யாருக்கெல்லாம் இந்த இரவிலே அருள் புரிகிறானோ, அவன் இந்த இரவிலே யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தருகிறானோ அந்த பட்டியலிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்வானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்து வாய்ந்த இரவு என்று இந்த இரவை சொல்லுகிறான். அறிஞர்கள் கூறுகிறபடி இந்த இரவும் என் லைலத்துல் கத்ருடைய இரவும், அது லைலத்தும் முபாரகா, பரக்கத்து வாய்ந்த இரவு. பரக்கத்து வாய்ந்தவை என்று அல் குர்ஆன் 5 பொருட்களை 5 விஷயங்களை மட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான். மழை தண்ணீரை பாக்கியம் பொருந்தியது, பரக்கத்து வாய்ந்தது என்று சொல்லுகிறான். வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகன். மாஅம் முபாரக் என்றால் பரக்கத்து செய்யப்பட்ட மழை நீர். அதை அடுத்து ஜைத்தூன் மரத்தை சொல்லுகிறான். ஜைத்தூனுடைய மரம், காய், இலை, பட்டை, எண்ணெய் என்று எல்லாம் பரக்கத்தானவைகள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்து வாய்ந்தவை என்று சொல்லக்கூடிய வரிசையில் 4வதாக திருக்குர்ஆனை சொல்லுகிறான். இந்த கிதாபும் முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தே, பரக்கத்து வாய்ந்த கிதாப் என்கிறான். உலகத்தில் மக்கா நகரத்தை அல்லாஹ் பரக்கத்து வாய்ந்தவை என்று சொல்லுகிறான். லல்லதி பிபக்கத முபாரக்கன், மக்கா பாக்கியம் பொருந்திய நகரம் என்று சொல்லுகிறான். முபாரக்கன், முபாரகா, பரக்கத்து வாய்ந்த இரவு என்று இந்த இரவுக்கு பெயர். சர்வசாதாரணமாய் வருஷத்தினுடைய இரவுகள் எல்லாவற்றிலேயும் ஒரு சில இரவுகளை மாத்திரம் பரக்கத்து வாய்ந்த இரவு என்று அல்லாஹ் தனியாக பிரித்து சொல்லுகிற போது இந்த இரவினுடைய பாக்கியத்தை, இந்த இரவினுடைய பெருஞ்சிறப்பை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, பராத் இரவை குறித்த சிந்தனைகளுக்கு போவதற்கு முன்னால் உங்களிடத்தில் பராத் இரவு குறித்த ஹதீஸுகள் ஆண்டுதோறும் சொல்லப்படுகிறது என்றாலும் நினைவூட்டப்பட வேண்டிய கடமை நமக்குண்டு. மிகவும் பிரபலமான ஷபே பராத்தை குறித்த நபிமொழி நாம் எல்லாம் ஆண்டுதோறும் அறிந்திருப்போம். அல்லாஹ் இந்த இரவில் முதல்வானத்திற்கு வருகிறான். ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா
ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், கேட்கிறான். ஹல்மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு, உங்களில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா, நான் மன்னிக்கிறேன். ஹல்மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகுஹு, உங்களில் ரிஸ்க் தேடுவோர் உண்டா, நான் ரிஸ்க் தருகிறேன். ஹல்மின் முப்தலன் ஃபஆஃபீஹி, உங்களில் யாராவது பலா முசீபத்துகளால் பீடிக்கப்பட்டவர்கள் உண்டா, நான் அவர்களுக்கு ஆஃபியத்து தருகிறேன் என்று அல்லாஹ் ஃபஜ்ர் வரை சொல்லிக் கொண்டிருப்பதாக உள்ள ஹதீஸ் பிரபலமானது மட்டுமல்ல, ஏராளமான கிதாபுகளில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, ஆக பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டிய நபிமொழிகளில் இது முதல் நபிமொழி. இரண்டாவது நபிமொழி, நீண்ட நெடுநேரம் சஜிதா செய்யும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஜிதாவிலே இருந்து எழாததை குறித்து கொஞ்சம் அசம்பாவிதம் ஏதேனும் நடந்துவிட்டதோ என்று எண்ணி பக்கத்திலே போய் நின்று பார்க்கிற போது சஜிதாவிலே இருந்து நீண்ட நேரத்திற்கு பிறகு எழுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரவு என்னவென்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு, இது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு, பனு கல்ப் என்கிற கோத்திரத்தாரின் ஆடுகள் ரோமம் நிறைந்தவையாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு பனு கல்ப் கோத்திரத்தார்களின் ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான் ஆயிஷா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி. இந்த இரவை குறித்த அகமியத்தை நாம் விளங்குவதற்கான இரண்டாவது நபிமொழி. மூன்றாவது, முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. ஒரு சில ஹதீஸுகளை ஒரு சஹாபி அறிவிப்பார்கள், 2 சஹாபி அறிவிப்பார்கள். பெரிய சஹாபாக்கள் 8 சஹாபிகள் அறிவிக்கக்கூடிய ஒரே நபிமொழி, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில் சூமு கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, அந்த இரவிலே நின்று வணங்குங்கள், அதனுடைய பகலிலே நோன்பு வையுங்கள். அதாவது இப்போது வணங்குகிற இந்த இரவு தொடர்ந்து வரும் காலை, இந்த பகலிலே நோன்பு. இந்த ஹதீஸ் நிறைய நூல்களில் வந்திருக்கிறது. சஹீஹாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. இதனுடைய தொடரெல்லாம் வலுவானது. இதை அறிவிக்கிறவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள் 8 பேர் அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, புனித ரமலானுடைய நாம் 27வது இரவு என்று நம்பி இபாதத்தை செய்யக்கூடிய லைலத்துல் கத்ருக்கு அப்பால், லைலத்துல் கத்ருக்கு பின்னால் இந்த உலகத்திலே சிறப்பான இரவு ஒன்று வருஷத்திலே இருக்கிறது என்றால் லைலத்துல் கத்ருக்கு பிறகு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு தான். சரி, வருஷந்தோறும் இந்த ஹதீஸை சொல்றீங்களே, வருஷம் இந்த ஹதீஸு, இந்த பனு கல்பு கோத்திரத்தார்களின் ஆடுகள் அளவு, ரோமங்கள் அளவு, பாவம் மன்னிக்கப்படுதல், ரசூலுல்லாஹ் நீண்ட சஜிதா செய்தல், இன்னமும் கூட நிறைய ஹதீஸுகள் இதில் உண்டு. ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக 3 ஹதீஸுகளை மாத்திரம் சொல்லுகிறோம். அதற்கும் காரணம் என்னவென்றால், சோசியல் மீடியால முக்கி பேசுறாங்க 3 நாளா, நோன்பு வைக்க வேணாம், நோன்பு வைக்க வேணாம், நோன்பு வைக்க வேணாம், ஷாபான் 15 நோன்பு வைக்காதீங்க, நோம்பெல்லாம் இல்லை. அது என்னமோ நோன்பை வைக்காம ஆக்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆமா, பேசுறவங்க தலையில தொப்பியை காணோம், அவன்கிட்ட எந்த அடையாளத்தையும் காணோம், ஒரு மாதிரியா உட்கார்ந்து அது ஹதீஸ் இல்லை, இது ஹதீஸ் இல்லை, நோன்பு வைக்காதீங்க, அந்த இரவுல தொழுகாதீங்க, நோன்பு வைக்காதீங்க, அந்த இரவுல தொழுகாதீங்க. இத்தனை கிதாபுல வந்துருக்குதேப்பா. இவர்களெல்லாம் என்ன முட்டாள்களா? இந்த சோசியல் மீடியா வந்தாலும் வந்துச்சு, அல்லாஹு அக்பர், எல்லா ஃபித்னாவும் அதுல தான் நடக்குது. ஏறத்தாழ 1 வாரமா ஓடுதுங்க ஃபேஸ்புக்ல ஒரு இந்த பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நோன்பு வைக்காது, நோன்பு மட்டும் வைக்காது. அதாவது வைக்கிற மாதிரி இருக்கிற நோன்பை நீ வையின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னமோ நல்லது செய்யறதுக்கு மாறி மாறி கத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவன் 3 நாளா முக்கி வைக்காதன்னு பேசுறான், நோன்பு வைக்க வேண்டாம் என்று. ஏராளமான ஹதீஸுகள், இந்த ஹதீஸுகளுடைய தொடர்கள் எல்லாம் சொல்லி, அந்த ஹதீஸுகளுடைய தரம் எந்த மாதிரின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப டெப்தா உள்ள போக விரும்பல. அமல் செய்யக்கூடிய நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த ஹதீஸுகள் போதுமானது. லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு அமல் செய்யறதுங்கிறது என்னமோ 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு நம்ம அமல் செய்யலை.
ஒரு 800-900 வருஷமாக 1000 வருடங்களை தாண்டி இந்த உம்மத்து அந்த இரவிலே அமல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த புதுசா புறப்பட்டு வந்த சில பேர்த்துக்கு 1000 வருஷம் நடந்துட்டு இருக்கிற எல்லாமே முட்டாள்களா தெரியுறாங்க. அதுதான் வேதனை. அதாவது யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 50-100 பேர்த்த சொல்லி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லை முட்டாள்கள்னு சொன்னா பரவாயில்ல. உலகம் பூரா இருக்கிற முஸ்லிம் சமுதாயம், உலகம் பூரா 1000 வருஷத்துக்கு மேல நடைபெற்று வருகிற ஒரு அமல், அந்த அமலை இந்த இரவுக்குன்னு எந்த சிறப்பும் இல்லை, இந்த இரவுல அமல் செய்யாத அது இங்க ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய இது போன்றவைகளை மறுக்கிற நண்பர்கள், இந்த சகோதரர்கள் இந்த பயங்கரமா பேசுறாங்களே மேடம் போட்டு மீடியால உட்காந்து, அவங்க அடிக்கடி ஒரு பெயரை, ஒரு பெரிய ஆலிமுடைய பெயரை சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஆலிமுக்கு பேர் அல்பானின்னு பேர். அவர் என்னன்னா ஹதீஸுகளை சுண்டி பார்க்கறதுல ரொம்ப திறமையானவர். அந்த ஹதீஸுகள் என்ன மாதிரி உள்ளது, என்ன வழி தொடரு, யாரு சொன்னா, யாரு கேட்டா, எப்படி வந்தது, அவருக்கு யாரு சொன்னா, இவருக்கு யாரு சொன்னா, இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிற வரிசையில யாராவது எப்படி இருக்காங்க, எல்லாமே கண்ணு தெரிகிறவங்களா, எல்லாமே மனப்பாட சக்தி உள்ளவங்களா, எல்லாமே மெமரி மௌத்தாகிற வரை கரெக்டா இருந்தவங்களா, இந்த துறையில பயங்கரமா ஹதீஸினுடைய ஒரு ஹதீஸை உள்ள எடுத்தா அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் சொல்ற நல்ல உள்கிடக்கைகள் அத்தனையும் அலசி எடுக்கிறாரு அல்பானி. அவரு பராத் இரவு சம்பந்தமா உள்ள ஹதீஸ பூரா கடையை விரிச்சு போட்டு ஆராய்ஞ்சு, எதுக்கு சொல்றேன்னா அவரு இது வரைக்கும் ஒரு 1000 ஹதீஸுக்கு மேல வெளியே தள்ளியிருக்காரு. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது கூடாது, இது கூடாது. அல்பானியால் வெளியேற்றப்பட்ட ஹதீஸுகள் 1000கணக்கில். அதனால எப்பவுமே இவங்க தூக்கி வைத்து அவர்கள் கொண்டாடுவார்கள். அல்பானியே இப்படி சொல்லிட்டாரு தெரியுமா, அல்பானியே அப்படி சொல்லிட்டாரு தெரியுமா. இப்ப நாம சொல்ல வர்றது என்னன்னா, அந்த அல்பானி ஷஅபான் மாதம் 15வது இரவனுடைய ஹதீஸுகள் சஹீஹானதுன்னு எழுதியிருக்காரு. அல்பானியே அப்படி எழுதணும். எல்லா பிரச்சனைகளிலேயும் அவர் சொல்லிட்டா அவ்வளவுதான் தூக்கி பிடிக்கிற நீங்க. அவர் சொல்லிட்டாரே. இப்போ அல்பானி என்பவர் நீண்ட ஆய்வுக்கு பிறகு நிறைய வருகிறது இந்த விஷயத்தில். ஷஅபான் மாதத்தினுடைய இந்த பராத் இரவு அப்படிங்கிறது குறித்து எக்கச்சக்கமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கார். ஆய்வு சாதாரணமானதல்ல. ஆனா ஹதீஸை தள்ள முடியல. அந்த ஹதீஸை சரி என்கிறார். நமக்கெல்லாம் தெரியும் சிஹாசித்தா என்ற 6 கிரந்தம் இருக்கிறது இல்லையா? புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவூத், நஸஈ, இப்னு மாஜா 6 கிதாபுகள் இந்த உம்மத்தில அதிகாரப்பூர்வமான ஹதீஸ் கிதாபுகள். இதுல திர்மிதி மிக முக்கியமான கிதாப். திர்மிதியை திறந்தா ஒரு பாடமே இருக்கு. பாபு மா ஜாஅ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷஅபான் மாதம் 15வது இரவின் சிறப்பை பற்றிய பாடம். தனியா ஒரு பாடம். அந்த பாடத்துல வர்ற ஹதீஸ் என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ். நான் சொல்றது யாரோ ஒருத்தர் எழுதின புத்தகம் அல்ல, அதிகாரப்பூர்வமான 6 கிரந்தங்களில் ஒன்று. அதிலே நாம் திருமதியை பதிவு செய்திருக்கிற அந்த பாடத்துக்கு கீழே உள்ள தலைப்பு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நள்ளிரவிலே காணவில்லை. நான் அவர்களை தேடிக்கொண்டு பின்னாலே போனேன். அவர்கள் ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்து கொண்டிருந்தார்கள். என் மனசுக்குள்ளே அவர்கள் என்னிடமிருந்து எழுந்து வேறு மனைவியின் வீட்டுக்கு போய்விட்டார்களோ என்று நான் மனசுக்குள்ளே சந்தேகப்பட்டு போனேன். அவர்கள் ஜன்னத்துல் பக்கீல இருந்தார்கள். திரும்பி அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள். யா ஆயிஷா தகாபீன ஐயஹிபல்லாஹு அலைகி வ ரசூலு, அல்லாஹுவும் ரசூலும் உன்னை கைவிட்டு விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாமா நீ நினைக்கிறாய் என்று ஆயிஷாவை கேட்டுவிட்டு இந்த இரவு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்று தொடர்ந்து மற்ற ஹதீஸுகளை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி இருக்கிறது. அங்கே 2 விஷயம் ஊர்ஜிதமாகிறது. ஒரு விஷயம் இந்த இரவின் பாக்கியமும் இந்த இரவின் சிறப்பும். 2வது விஷயம் அந்த இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தானில ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயமும் சொல்றது. இதெல்லாம் ஏதோ ஒரு புத்தகம் அல்ல, அதிகாரப்பூர்வமான திருமதி ஷரீஃப். அதே அதிகாரப்பூர்வமான 6 கிரந்தங்களில் ஒன்று இப்னு மாஜா என்கிற நூல். இப்னு மாஜாவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு தலைப்பு இதே தலைப்பு.
பாபு மாஜா ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது, அதாவது ஷஅபான் மாதத்தினுடைய பாதி அந்த இரவினுடைய சிறப்புகளை சொல்லும் பாடம்னு சொல்லி எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்றது நல்ல அறிவாற்றலுக்கு அடையாளம். ஏதாவது ஒரு மசாலா கேட்குறாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, தெரியலைங்கிறது அறிவு குறைவல்ல, அவர் நிறைவான அறிவு பெற்றிருக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். தெரியாததை தெரியலன்னு ஒத்துக்கிறது தக்வாவுடைய அடையாளம். இத்தனை ஹதீஸுகள் இத்தனை கிதாபுகள்ல இருக்க, ஷபே பராத் இல்ல, நோன்பு இல்ல, தொழுகை இல்ல இப்படின்னு சொல்றத மாத்திரம் வருஷம் அந்த ஃபைல் வச்சிருக்காங்க. கரெக்டா இந்த டைம்ல இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும். அது ஃபேஸ்புக்ல இப்போலாம் பதிவு பண்ணியே வச்சுட்டாங்க வீடியோ. அந்த புண்ணியமா ரெடியா இருப்பார். ஷாபான் பராத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தட்டி விட்டுருவார் ஷேர் அப்படின்னா, அது துன்யா பூரா ஷேர் ஆயிடும். பூரா ஷேர் ஆகி நோன்பு வைக்க வேணாம், எதுக்கு நோன்பு வைக்கணும், இப்படியே அது போயிட்டே இருக்கும். அல்லாஹு தஆலா கைர், ஏற்போர் ஏற்கட்டும், மறுப்போர் மறுக்கட்டும், அல்லாஹ் நாம் வைக்கிற தொழுகைக்கும் நோன்பிற்கும் நற்கூலி தருவானாக. அன்பிற்குரியவர்களை, பாக்கியம் பொருந்திய இந்த இரவு அல்லாஹு தஆலா இந்த சில வியாபாரிகள் சில இதெல்லாம் ஆஃபர் மாதிரி போடுறாங்கல்ல, ஆஃபர் போட்டிருக்கான்ட்டு போறாங்கல்ல, வருஷத்துல அல்லாஹ் ஒரு 2-3 ஆஃபர் கொடுப்பான். அதுல ஒண்ணு நிஸ்பு ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய இந்த இரவு, லைலத்துல் கத்ர் இரவு, ரம்ஜான் எல்லாம் ஒரு பெரிய ஆஃபர். இந்த என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் பேக்கேஜ், அதுல என்னென்னமோ சொல்றாங்க ஸ்பெஷல் பேக்கேஜ். இப்ப என்ன கோம்போங்கிறான், ஒரு 2-3 ஒன்னா சேர்ந்து சலுகை, நீ இப்படி தனியா வாங்கினா இது, ஆனா இதெல்லாம் சேர்ந்து வாங்கினீங்கன்னா இது, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர், ஸ்பெஷல் பேக்கேஜ். இது ரப்புல் ஆலமீன் எல்லா வருஷத்தை போல, எல்லா இரவை போல வைக்காமல், எல்லா பகலை போல வைக்காமல் சில பகலை மேம்படுத்துகிறான். உலகத்திலேயே வருஷத்தினுடைய 365 நாளுடைய பகலில் ஆகச் சிறந்த பகல் அரஃபாவுடைய பகல், அரஃபாவுடைய பகல். இதுபோல ஆகச்சிறந்த இரவு என்பது லைலத்துல் கத்ருடைய இரவு. அதற்கு பின்னால் இந்த இரவு அல்லாஹ் தரக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். எக்கச்சக்கமான பாவங்களை சேர்த்து வச்சிருக்கிறப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த நைட்டு நீ கழுவிக்க, ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த நைட்டு அந்த பாவங்களை தட்டிரு, அல்லாஹுவிடத்திலே கேள். கேட்பதற்கு தூண்டுகிற அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களின் கதைகளை அவ்வப்போது சொல்வார்கள். பனு இஸ்ரவேலர்களின் வரலாறுகளை. அவங்கெல்லாம் நீண்ட ஆயுள் பெற்றோம். ஒரு தடவை சொன்னாங்க, 4 பேர் பனு இஸ்ராயலர்கள் ஒரு ஜிஹாதுக்கு போனார்கள். ஜிஹாதிலே போர் செய்தவர்கள் 80 வருஷத்துக்கு பின்னாலே திரும்பினார்கள் சொன்னாங்க. 80 வருஷம். ஒரு போருக்கு போனா 2 மாசம் 3 மாசம் 40 நாள் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவோம். 80 வருஷம், அதாவது அவங்க ஆயுள்லாம் 500 வருஷம் 600 வருஷம் வாழ்ந்ததுனால ஒரு ஜிஹாதுக்கு போயிட்டு ஒரு போருக்கு போனவர்கள் 80 ஆண்டு காலம் திரும்பி வந்தார்கள் என்ற வரலாறு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லும் போது சஹாபாக்கள் சொன்னாங்க, அமாருனா கலீலத்துன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்க ஆயுஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாச்சே, அவங்களுக்கு 500-600 வருஷம் இருந்துச்சு, அதனால ஒரு 80 வருஷம் அவங்க போனாங்க ஒரு போருக்கு. இங்க நம்ம மொத்த ஆயுஷே 60-70 தானே, எங்களுடைய ஆயுள் ரொம்ப குறைவுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஆயுள் குறைவாக இருந்தாலும் அவர்களை போல 500 வருஷம் 600 வருஷம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமை போல 900 வருஷம் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்களுக்கு ஈடாக இறைவன் உங்களுக்கு சில இரவுகளை தரவில்லையா? ஃபஅஜாப பில்லயாலில் முஸ்தஜாபா, துஆ ஒப்புக்கொள்ளப்படும் இரவுகளை தரவில்லையான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 இரவுகளை சொன்னார்கள். லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவு, லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு, லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இந்த இரவு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, லயாலுல் ஈதைன், 2 பெருநாளுடைய இரவு. இந்த 5 இரவு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். 5 இரவிலே சரியாக பயன்படுத்தினால் முன்னோர்கள் பெற்ற நீண்ட ஆயுளை உங்களால் பெற முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் பார்க்கின்றோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் நோன்பு வைக்க நாயகம் தேர்ந்தெடுத்த மாதம் இது. நோன்பே வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. பரிதாபமா இருக்கு. ரசூலுல்லாஹுடைய வார்த்தை ஷஅபானு ஷஹரி, ஷஅபான் எனது மாதம், ரம்ஜானும் முஹர்ரமும் அல்லாஹ்வுடைய மாதமா, ஷஹருல்லா. ஆனா ஷஅபானுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் என்னுடைய மாதம். அது ஏன் என்னுடைய மாதம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு நிறைய விளக்கம் எழுதுறாங்க. அல்லாமா ஸுர்கானி ரஹ்மஹுல்லாஹ் மவாஹிபினுடைய விரிவுரையில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஏன் என்னுடைய மாசம்னு சொன்னாங்க தெரியுமா? திருக்குர்ஆனில இருக்கிற 6000 சில்லறை வசனங்களில் ஒரே ஒரு வசனம் நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற ஸலவாத்து சொல்லுகிற வசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ரசூலுல்லாஹ் மேல நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான், மலக்குகள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உலக மக்களுக்கு ஸலவாத்து ஸலாமை உத்தரவிட்ட அந்த ஆயத்து இறங்கியது ஷஅபான் மாசம். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்ல சொல்லி கியாமத்து வரை உள்ளவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய மகிழ்வை தர வேண்டும். அந்த மகிழ்வில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம். கைராக இந்த இரவிலே இது நீண்ட நேரம் பயான் செஞ்சே பொழுது போறதில்லை. அவரவர்கள் கூட்டாக தனியாக அமல் செய்ய, தொழுக, நீண்ட துவா ஓத, அதற்கான இரவு சிறிது நேரம் ஒரு பயான் வழக்கம் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை மாத்திரம் இந்த இரவை குறித்தும் இந்த இரவுக்கு பின்னால் நமக்கு வர வேண்டிய சிந்தனைகளை குறித்தும். அல்லாஹ் இதுல கேட்கிற முதல் கேள்வி அந்த ஹதீஸ்ல வருதல்ல, அல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு, பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா, நான் பாவ மன்னிப்பு தருகிறேன். அதாவது மன்னிக்கிறவன் கேட்கிறான், உங்களுக்கு ஏதாவது வேணுமா, மன்னிப்பு கேட்போர் உண்டா, மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்கிறேன். பாவ மூட்டைகளை வைத்திருக்கிறவன் தான் துரத்தி துரத்தி போக வேண்டும், மன்னித்து விடு மன்னித்து விடு. ரப்பு வாய்ப்பு தருகிறான், மன்னிப்பு கேட்போர் உண்டா. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ரப்பு மன்னிப்பான். அல்லாஹு தஆலாவிற்கு இந்த உலகத்தில் ஆக கடினமானது என்பது அவன் படைத்த அடியானின் கண்களிலிருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர். ஹதீஸ்ல வர்ற மாதிரி ஈயினுடைய தலையளவுக்கு, ஒரு ஈ அளவுக்கு இல்லை, ஒரு ஈயினுடைய தலையளவுக்கு ஒரு சொட்டு தண்ணி வடியணும்னு அவசியம் இல்லை, கலங்கி நின்றாலே போதும். ரப்புல் ஆலமீன் அந்த கண்ணிலே இருந்து உள்ள எதிர்பார்ப்பை, அந்த வாய் கேட்கிற துவாவை, அந்த ஏந்துகிற கையை அல்லாஹ் காலியாக விட மாட்டான், விடவே மாட்டார். சமயங்கள்ல சரியான முறையில மட்டும் மன்னிப்பு கேட்டா அவுலியாக்கள் ரேஞ்சுக்கு மேல போயிடலாம். மன்னிப்பு கேட்டா பாவின்னு நம்ம ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்துல ஒரு பாவி எக்கச்சக்கமான பாவம் செய்தவர், தரீதுல் பலதுன்னு எழுதுறாங்க. அப்படின்னா ஊர் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், அவர் செய்யாத பாவமே கிடையாது. அதுக்காக வேண்டி ஊர் என்ன சொல்லிருச்சு, நீ உள்ளே வராத, வந்தா ஊரே நாசமா போயிடும், நீ எங்கேயாவது போயிருன்னு சொல்லி ஊர் விளக்கு செய்யப்பட்டு ஊர் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் எங்கோ போய் ஒரு பால் அடைஞ்ச இடத்துல உட்கார்ந்து காலங்கூன கடைசியில திருந்துறார், அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், ரப்பிடத்துல கையேந்துகிறார். அழுத அழுகை கொஞ்சம் நெஞ்சமல்ல, வாழ்க்கையில எல்லா பாவத்தையும் அவர் செய்யாத பாவம் என்று இனிமேல் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும். அவர் செய்திருக்கிற எல்லா பாவத்தையும் முடிச்சிட்டார். இந்த துவா செய்கிறார், அழுது அழுது அழுது. அந்த துவாவின் வாசகங்கள் கிதாபுல வருகிறது. யாமன் லா ததுர்ருஹுல் மஅசியா, பாவம் செய்வதால் எந்த இடையூறும் ஏற்படாதவனே. அதாவது நான் செஞ்சிருக்கிற பாவத்தினால உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது. யாமன் லா யன்குசுல் மக்ஃபிரா, நீ எனக்கு மன்னிப்பு கொடுக்கறதுனால எதுவும் உனக்கு குறைஞ்சு போகாது. அல்லாஹ்ட்ட கேட்கிற வார்த்தை பாருங்க, நான் செய்த பாவத்தால் உனக்கு தீங்கு எதுவும் ஏற்படாது, நீ என்னை மன்னித்தால் உன் ஹசானாவிலே எதுவும் காலியாகாது. சமயத்து மின சாலிஹீன இன்னக ரஹ்மான், சில நல்லடியார்கள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், உனக்கு ரஹ்மான்னு பேர் இருக்காமா,
ரஹ்மான் என்றால் ரொம்ப கிருபை உள்ளவன். ரஹ்மான் என்றால் இந்த துன்யாவில் நல்லவர் அல்லாதவர் எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடியவன் அப்படின்னு ரஹ்மான் என்று உன்னை பேசுகிறார்கள். நீ ரஹ்மான் என்பது உண்மையானால் பொல்லாதவனான என்னையும் மன்னித்து விடு. என் பாவம் உனக்கு தீங்கு செய்யாது, என்னை மன்னிப்பதால் உன் ஹஜானா குறையாது. உன்னை ரஹ்மான் என்று நல்லடியார்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சமீஅத்து மின ஸாலிஹீன இன்னக ரஹ்மான், என்னை மன்னித்து விடு சொல்லி துஆ முடிந்த உடனே வஃபாத்தாகி விடுகிறார். ஊரில் இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், போய் ஜனாசாவை நீங்கள் நடத்த வேண்டும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜனாசாவை நடத்துகிறார்கள். ஜனாசாவை அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நடத்துவதல்ல, என்ன வார்த்தை அல்லாஹ் வஹீயிலே சொன்னான் தெரியுமா? மாத்த அப்தியல் ஹபீப், என்னுடைய பிரியத்திற்குரிய அடியான் இன்றைக்கு ஊருக்கு வழியே மௌத்தாகி விட்டான். என்ன வார்த்தை? 60-70 வருஷமாக செய்யாத பாவம் இல்லை, துணிந்து பாவம் செய்தவர். ஆனால் விட்ட கண்ணீரும் அழுத அழுகையும் அல்லாஹுவை பிடித்து தௌபாவிற்கு அவர் உலுக்கிய உலுக்கும் எந்த அளவுக்கு வார்த்தை! மாத்த அபுதியல் ஹபீ, என் பிரியத்திற்குரிய அடியார் வஃபாத்தாகிவிட்டார், நீங்கள் போய் ஜனாசாவை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மூசா, மூசாவே ஊரிலே அறிவிப்பு செய்யுங்கள். அவர் தௌபா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தெரியுமா? அந்த ஜனாசால கலந்துக்கிறவங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர். யாரெல்லாம் ஒரு பாவி செய்த தௌபா எந்த அளவு கபூலாகிவிட்டது, அந்த ஜனாசாவிலே யார் யார் பங்கேற்றார்களோ, யார் யார் அதிலே தொழுதார்களோ அத்தனை பேரின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த பாவி வடித்த கண்ணீருக்கு பகரமாய் நான் நினைத்தால் இந்த துன்யாவின் பாவத்தையே நான் மன்னிப்பேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்ன செய்தி ஹதீஸ்களில் இருக்கிறது. கையை மட்டும் ஏந்திட்டா ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ ஹய்யும் கரீம், அல்லாஹ் சங்கை மிக்க வெட்கமுடையவன். ஏந்திய கையை காலியாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹு தஆலா வெட்கப்படுகிறான். எனவே இப்ப கேட்கிறான் இந்த இரவில், ஹல்மின் முஸ்தக்ஃபிரின், மன்னிப்பு கேட்போர் உண்டா? ஃபஅக்ஃபிர் லஹு, நான் மன்னிக்கிறேன். இரண்டாவது வாக்கியம், ஹல்மின் முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுஹு, ரிஸ்க் தேடுவோர் உண்டா? ரிஸ்க் எல்லாத்துக்கும் இருக்குது, தேடிதான் இருக்கணும்னு இல்லை. அந்த ரிஸ்க் நிரந்தரமாக வேண்டும், நேமமாக வேண்டும், விசாலமாக வேண்டும், அதில் பரக்கத்து வேண்டும், அது ஹலாலாக வேண்டும், அது எல்லா இதிலையும் வேண்டும். ரிஸ்க்ல கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுகிறான், அவனுக்கு பெயர் ரஸாக், ரிஸ்க் அளிப்பவன். அவன் சொல்லுகிறான், ரிஸ்க் கேள், நான் தருகிறேன். எத்தனை எத்தனை பேருக்கு கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு இறைவன் உணவளிக்கிறானே, அதற்குள்ள இருப்பது பெரிய அறிவியல், அரசியல், ஆன்மீகம். ஊறுகிற புழுக்களுக்கு ஒரு மாட்டு சாணத்தை கிளறி விடுங்கள், 1000 புழுக்கள் வெளியே வரும். புழுக்களுக்கு ரிஸ்க் தருகிறான். கடலுக்கடியில இருக்கிற நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு தருகிறான். கடல் வாழ் அல்லது காடு வாழ் எத்தனை எத்தனை உயிரினங்கள், படைப்புகளின் எண்ணிக்கை பல கோடி, லட்சங்கள் அல்ல, 1000 அல்ல, பல கோடிக்கும் எப்படி எப்படியோ ரிஸ்க் தருகிறான். யார் யாருக்கோ ரிஸ்க். எங்கோ ஒருவன் சாப்பிட்டு விட்டு எங்கோ வந்து வாந்தி எடுப்பான். வாந்தி வேறு யாரோ சில ஜந்துக்களுக்கு, சில ஜீவனங்களுக்கு அது உணவாக போகும். சோற்று பருக்கையை சாப்பிடுகிற போது ஒரு பருக்கை சிந்தி விடுவோம். ஒரு பருக்கை சிந்தி விட்டோமே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற போதே 6-7 எறும்பு சேர்ந்து அந்த ஒரு பருக்கையை அப்படியே லோடு ஏற்றிட்டு தள்ளிட்டு போவோம். நாம் சிந்தி விட்டோம் என்று நினைப்போம். எறும்புகள் எல்லாம் யார் யாருக்கு எங்கு ரிஸ்க் வைத்திருக்கிறான்னு தெரியாது. அரபி கிதாபுகள்ல இந்த லாஜிக்னு சொல்லி மன்திக் கிதாபுன்னு இருக்கு. அதுல ஒரு இடத்துல எழுதுவாங்க, குல்லு ஹயவானின் யுஹர்ரிகு ஃபக்கஹுல் அலா ஃபக்கஹுல் அஸ்ஃபல் இல்ல திம்சாஹ்னு ஒரு வார்த்தை வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் கீழ்த்தாடையை அசைக்கிறது. சாப்பிட்றப்போ கீழ்த்தாடையை தான் அசைக்கும். சாப்பிடும்போது அசை போடுறது கீழ்த்தாடை தான்.
மனுஷனா இருந்தாலும் மாடா இருந்தாலும் மேல் தாடையில அசை போட முடியாது. மேல் தாடையில சாப்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணாவே பயங்கரமா இருக்கு, முடியாது. கீழ்த்தாடையில தான் அசைக்கும். அல்லாஹ் இந்த படைப்பின் நியதியில முதலையை மட்டும் மாத்தமா வச்சிருக்கான். முதலை மட்டும் மேல இருந்தா சாப்பிடும். வாங்கிறது இப்படிதான் வாங்கும். மேல் தாடை தான் அசையும், கீழ்த்தாடை அசையாமல் இருக்கும். நம்மலாம் கீழ்த்தாடையில சாப்பிட்றோம். வேற ஒரு சட்டத்தை, ஒரு லாஜிக்கை சொல்லுவதற்காக அரபி கல்லூரியில் 3வது வருஷ மாணவர்களுக்கு அந்த கிதாபில் அப்படி ஒரு செய்தி உண்டு. ஆனா எக்கச்சக்கமா சாப்பிடுவோம். எது? முதலை முழுசா முடுங்கும். ஒரு 2-3 ஆளை உள்ள ஈஸியா அனுப்பிச்சிடும். அது ஒரு பெரிய உள்ள இறங்கணும்னா அது ஒரு பெரிய மெயின் ரோடு மாதிரி உள்ள போயிடும். அப்படி ஒரு திறந்துடும். பெரிய பெரிய திமிங்கலத்தை, ராட்சச மீன்களை எல்லாம் பூரா கடிச்சு சாப்பிட்டு வரும். கரையோர வரும் எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சா. எதுக்குன்னா இந்த பல்லு குத்துற இன்ட்ரெஸ்ட் அதுக்கு இருக்குது. நம்மள சில பேர் இறைச்சி சாப்பிட்டாங்கன்னா இந்த பல்லு குத்துற குச்சிக்கு ஆளா பறப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணும். இங்க போய் அங்க போய் என்னத்தையாவது எடுத்து இது பண்ணி இந்த பற்களுக்கு இடையில உள்ளதை குத்தி விட்டு எடுத்தாதான் திருப்தி ஆகும். இந்த முதலைக்கு மட்டும் பல்லு குத்துற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பல்லு குத்தி ஆகணும். மேல பூரா தாடையில எல்லா பல்லிலையும் மீனுடைய இறைச்சி அங்கங்க சொருகிட்டு இருக்கும். பெரிய டிஸ்டர்பா இருக்கும். யாராவது பல்லு குத்தி விடணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, ரப்புடைய ரிசுக்கின் ஏற்பாடு இது. இந்த கொக்கு அல்லாஹ் தஆலா கரையோரமா நிக்க வச்சிருப்பான். அது மீனுக்காக நிற்கும். சமயங்கள்ல முதல்ல வந்து வாயை திறந்து இப்படி நின்றுக்கும். இந்த கொக்கு உள்ள போய் உட்காரும். எங்க? முதலையினுடைய வாய்க்குள்ள உட்காரும். உட்கார்ந்து தன்னுடைய கூரிய கொக்கின் அழகால் பற்களுக்கு இடையில இருக்கிற அந்த இறைச்சியை கொத்தி வயிறு நிறைந்து விடும் கொக்கு. ரப்பு எங்கோ ஒரு உயிரினத்தின் பல்லிடுக்கிலே சிக்கி கொண்ட இறைச்சியை கொண்டு வந்து கரையிலே காத்து கொண்டிருக்கிற கொக்குக்கு உணவாக தருகிறான். ரப்பு எப்படியெல்லாம் உலகத்திலே ரிசுக்கு தருகிறான்னு யோசிச்சா ரிசுக்கினுடைய பிரம்மாண்டம் நம்மை மெய்மறக்க வைத்து விடும். பூரா பல்லுல இருக்கிற எல்லாத்தையும் கொத்தி விட்டு பல்ல பூரா ஃப்ரெஷ் பண்ணி கொக்கும் வயிறு நிரம்பிடும். அதுக்கும் பல்லு குத்துன இதெல்லாம் போயிடும். வெளியே கிளம்பலான்னு நினைக்கிறப்போ முதலைக்கு ஆசை வரும். இதையும் உள்ள அனுப்பிட்டா என்ன? இவ்வளவு நேரம் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா? பரபரங்கு வாய் உதவி செஞ்சவனை சேர்ந்து உள்ள அனுப்புறது. உள்ள அனுப்புறதுக்காக இப்படி தூக்குமா இல்லையா? இப்படி தூக்கிட்டு தானே அனுப்பணும். அப்படி தூக்கும் போது திருப்பி பிடிச்சிடும். கொக்கு மேல் தாரையிலே பட்டுவிடும். விற்றும் உடனடியாக வெளியே போய்விடும். குல்லு ஹைவானின் யுஹர்ரிகு ஃபக்கஹுல் அஸ்ஃபல் இல்லத்திம்சாஹ் என்கிற வார்த்தைக்கு கீழே உயிரியலாளர்கள், உயிரியல் வல்லுநர்கள் இந்த செய்தியை எழுதுகிறார்கள். கடல் வாழ் உயிரினங்களில் முதலைக்கு உணவு கொடுப்பவன் யார்? முதலையின் பல்லிடுக்கிலே இருக்கிற மிச்ச மீதிகளை வைத்து அடுத்த உயிருக்கு உணவு கொடுப்பவன் யார்? உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் எப்படி ரிசுக்கு வருகிறது என்று நாம் யோசித்து பார்த்தால் ஏராளமாக. ரப்பை இந்த இரவிலே கேட்கிறான், மன்னிப்பு கேட்கிறாயா? தருகிறேன். ரிசுக்கு ஏதாவது கேட்கிறாயா? தருகிறேன். இந்த ரிசுக்குல மட்டும் வேணாம்னு சொல்றவங்க நம்மள யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன் இருக்கு. எல்லாம் இப்படி கொடு, அப்படி கொடு, ஏற்கனவே கொடுத்தது நிக்கல, தங்கல, போயிருச்சு, வர்றதெல்லாம் பத்த மாட்டேங்குது, கையிலேயே நிக்க மாட்டேங்குது, வரக்கத்து இல்லாம இருக்குது, எக்கச்சக்கமா இதுல புலம்பல். ரப்பு கேட்கிறான், ஹல் மின் முஸ்தர்ஸிகின், யாராவது முஸ்தர்ஸிக்கு உண்டா? ரிசுக்கு தேடுவோர் உண்டா? ஃபர்ஸுகுஹு, நான் ரிசுக்கு தருகிறேன். யாசின் ஓதி துஆ செய்தோமே இந்த இரவுல, மன்னிப்புக்காக, இதுக்காக, நிறைய நீண்ட ஆயுளுக்காக கேட்க வேண்டும். நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோட வேணும். படுக்கையில பேஷண்டா படுத்தெல்லாம் நீண்ட ஆயுள்ங்கிறது பெரிய இந்த உலகத்திலேயே நரகம். இந்த உலகத்திலேயே நரகம். நீண்ட ஆயுள் வேண்டும். அந்த ஆயுளும் ஆரோக்கியத்தோடு வேண்டும்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மௌத்தை முடிவு செய்கிற, ஆயுளை முடிவு செய்கிற மலக்குகளிடத்தில் அதை பிரித்து தருகிற இரவு. இது குறித்தெல்லாம் இன்றைக்கு நிறைய விமர்சனங்கள். பொதுவா லவ்ஹுல் மஹ்பூதுல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மனிதன் விதியை எழுதப்பட்டிருந்தாலும் துஆவினால், தர்மத்தால், நம்முடைய பெற்றோர்களோ நல்லோர்களோ யாருடைய துஆவினால் அல்லாஹ் நம்முடைய விதிகளில் திருத்தம் செய்வார். 15 வருஷமா பிள்ளை இல்லைன்னு எழுதுறாங்க, 16வது வருஷம் பிள்ளை உண்டுன்னு எழுதுறான். 16 வருஷத்துக்கு அப்புறம் இதுவரை இப்படி இல்லை என்று எழுதியவன் இனிமேல் இப்படித்தான் என்று எழுதுகிறான். விதியை தீர்மானிக்கிறான், மரணத்தை தீர்மானிக்கிறான், ஆயுளை தீர்மானிக்கிறான், இரணத்தை தீர்மானிக்கிறான். நீண்ட ஆயுளெல்லாம் இந்த இரவிலே கேட்கப்பட வேண்டிய, ரிசுக்கினுடைய பரக்கத்தெல்லாம் இந்த இரவிலே கேட்கப்பட வேண்டிய. பொதுவா ஆயுள் முடிகிற போது வஃபாத்தும் வேண்டும். மலக்குல் மௌத் உட்பட எல்லாத்திட்டையும் இந்த இரவிலே பிரித்து தரப்படுகிறது. பிரித்து தரையும் இவங்கெல்லாம் மௌத்தாகும், அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா அவரு என்ன நேரா வந்த உடனே முடிச்சு தூக்கிட்டு போயிடுவார். அவர் யாரும் மௌத்தாவருக்கெல்லாம் யாரும் ஆசைப்படுறது இல்லை. குர்ஆன் சொல்லுது இல்லையா, 1வது ஜுஸ்லயே வருது, பல தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயாத்தி. எப்பவுமே ஹயாத்துல, ஆயுஸ்ல, இதுல பேராசை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதே முதல் ஜுஸ்லயே வருது, யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா. 1000 வருஷம் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்களாம். அல்லாஹ் சொல்லுகிறார். யாருமே மௌத்தாவருக்கெல்லாம் அவங்கள பிரியப்பட மாட்டாங்க. இந்த உலகத்துல நபிமார்கள்ட்ட மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட மட்டும்தான் போலாமான்னு கேட்பார் மலக்குல் மௌத். நபிமார்களுக்குன்னு சிறப்பு தன்மைகள் ஒரு 4 தன்மை இருக்கு. ஒண்ணு என்னன்னா, சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், எல்லா பாவத்தை விட்டும். 2வது, ஷரியத்தினுடைய வஹி அவங்களுக்கு மட்டும்தான் வரும். வஹின்னா சும்மா வஹி வந்திருக்குது, மூசாவுடைய அம்மா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஷரியத்தின் வஹி நபிமார்களுக்கு மட்டும்தான் வரும். இது 2. 3வது, எந்த நபியா இருந்தாலும் சரி, எல்லா நபிமார்களுக்கும் மரணத்தை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு இக்தியார், அவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்படும். மௌத்தாக விரும்புறீங்களா, போலாமா, அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கப்படும். 4வது, நபிமார்கள் இறந்த இடத்திலே அடக்கப்படுவார்கள். எங்க இறந்தாலும் சரி அங்க அடக்கப்படுவாங்க. இந்த 4ம் நபிமார்களுக்கு மட்டும் சொந்தம். இப்ப இதுல போலாமான்னு பர்மிஷன் கேட்டு ரூஹு வாங்கறதுக்கு வர்றாங்க இல்லையா, நம்மள்ட்ட எல்லாம் கேட்டா கதை வேற ஆயிடும். மலக்குல் மௌத் ரூஹு வாங்க வர்றவர் என்ன கிளம்பலாங்களா, நம்ம உடனடியா ஒரு பெரிய புலம்பலை போட்டு பாய் திடுதிப்புன்னு போட்டீங்கன்னா, இங்க எக்கச்சக்கமா இங்க வேலை இருக்கு, அங்க மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், இங்க எடுத்த வாங்கியிருக்கேன், அங்க ஊடு பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், வரிசையா எக்கச்சக்கமா சொல்லி திடீர்னு போலாமான்னு கேட்குறீங்களே, ஒன்னா போறது இன்னும் கொஞ்ச நாள் தள்ளக்கூடாதா, வைக்கக்கூடாதா, எத்தனை பேச்சு இருக்கும். போலாமான்னு இந்த கேட்கிற வேலையே நம்மள்ட்ட எல்லாம் இல்லை. வந்த உடனே வாபாயின்னு கூப்பிடுறதுதான். அவங்கள்ட்ட எல்லாம் நபிமார்களிடத்திலே மாத்திரம் அந்த தன்மை உண்டு. அவர்கள் கேட்கப்படுவார்கள். கேட்காம எல்லாம் ரூஹ வாங்கினா சமயத்துல இதாயிரும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரூஹ வாங்கறதுக்கு தான் வந்தாரு. வந்த உடனே எல்லா நபிகிட்ட கேட்கிற மாதிரி, நீங்க அல்லாஹ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னா உங்களுக்கு மவுத்து வருது, ரூஹ எடுத்துக்கிட்டுமா எல்லாம் கேட்கணும். என்னமோ திடீர்னு எப்பவும் போல எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி சொல்றாரு. என்ன மௌத்துல ஒண்ணு சொல்றது சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு, நஸஈ ஷரீஃப்ல இருக்கு, பாபு லக்ஸுமி மூசா மலக்குல் மௌத்துல இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடி ரூஹு வாங்க வந்த மலக்கு அடிச்சிருக்காங்க, கண்ணுல அடிச்சிருக்காங்க. ரப்பிட்ட போய் அவர் சொல்லியிருக்காரு, யா அல்லாஹ் அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத. மௌத்தாவருக்கு விரும்பாத ஒரு ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சு விட்ட நீன்னு சொல்லியிருக்கார். அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஒரு காளை மாட்டின் மேல கை வைக்க சொல்லு. காளை மாட்டிற்கு ரோமம் இருக்கும், மெல்லிய ரோமம், சின்னதா பொடுசா தோளோட ஒட்டி இருக்கும் இல்லையா, மினு மினுன்னு.
காளை மாட்டிற்கு எத்தனை ரோமம் இருக்குதோ அவர் கை வைக்க சொல்லுங்க, அவருக்கு கைக்கு கீழே உள்ள ரோமம் எல்லாத்துக்கும் ஒரு ரோமத்துக்கு ஒரு வருஷம் ஆயுசு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு போய் சொல்லுங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்ன உடனே கேட்டாங்க, சரி கை வச்சிடுறேன், ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒவ்வொரு வருஷம், அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் மௌத்தா போகணும், அப்ப இப்பவே போகணும் அப்படின்னு சொல்லி ரூஹு வாங்கப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மௌத்துக்கு இக்தியார் கொடுக்கப்பட்டது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இக்தியார் கொடுக்கப்பட்டிருக்கணும். அவங்க நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருந்த போது 63வது வயசுல வாய் முணங்கிட்டு இருந்தாங்க. இப்ப போய் என்ன ஓதுறாங்கன்னு பக்கத்துல இருந்து கேட்டேன். மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அப்படின்ற குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு இருந்தாங்க. என்ன நபிமார்களோடு, நல்லோர்களோடு, ஷஹீதுகளோடு, சாலிஹீன்களோடு யா அல்லாஹ் நீ அருள் புரிந்தவர்களோடு சேர்த்துக்கொள் அப்படிங்கிற ஆயத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரசூலுல்லாஹ்வுக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டது. மரணத்திற்கும் வாழ்வுக்கும் இடையிலே அவர்கள் மரணத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். யாரும் மரணத்தை தேர்ந்தெடுத்து மரணம் என்பது நபிமார்களுக்கான விசேஷ தன்மை, மற்றவங்களுக்கு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யஹ்ருமு இப்னு ஆதம் வ யஷுப்பு மின்ஹு இஸ்னானி. ஆதமுடைய மகன் வயசாகிட்டே போகுது, ஆனா 2 விஷயம் மட்டும் இளமையாவே இருக்குது. என்னன்னா, ஒன்னு அல் ஹிர்சு அலல் மால், இன்னொன்னு அல் ஹிர்சு அலல் ஹயாத். ஒன்னு காசின் மீதான பேராசை, இன்னொன்னு அல் ஹிர்சு அலல் உம்ர், ஆயுசின் மீது பேராசை. இந்த 2 மட்டும் இளமையாவே இருக்கு. வயசாகுது, உடம்புக்கு வயசாகுது, துன்யால காலம் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த 2 ஆசை மட்டும் எந்த காலத்திலும் இவர்களுக்கு போவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதனால ஆயுளை கேட்பவர்களுக்கு ஆயுள், ரிசுகை கேட்பவர்களுக்கு ரிசுக்கு, பாவ மன்னிப்பை கேட்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு. இதையெல்லாம் அல்லாஹு தஆலா சமாஉ துன்யாவிலே இருந்து தொடர்ந்து இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே சொல்லுகிறான் என்பது அதிகாரப்பூர்வமாக சஹீஹான ஹதீஸ்கள் நமக்கு தரக்கூடிய சிந்தனை. எனவே ரப்பிடத்திலே இந்த இரவில் தனியாகவும் கூட்டாகவும் இபாதத்துகளிலும் கண்களிலே கண்ணீரோடும் உருக்கத்தோடும் செய்த பாவங்களை நினைத்தும் அல்லாஹ்விடத்திலே நாம் இதையெல்லாம் கேட்க வேண்டும். ரப்பிடத்திலே அவன் சொல்லுவது போல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அவனிடத்திலே ரிசுக்கை கேட்க வேண்டும், பலாமுசீபத்திலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும், ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை கேட்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக திரும்ப 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 இந்த இரவுக்கென்று அல்லாஹ் என்ன பரக்கத்தை எல்லாம் இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிறானோ அந்த பரக்கத்துகளை எல்லாம் எனக்கு தா என்று கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில இபாதத்துகளை செய்து துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவின் ஹைர் பரக்கத்துகளை எல்லாம் நமக்கு வழங்குவானாக. பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அடியார்களின் பட்டியலிலே அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்ச நேரம்